என் அன்பின் தகப்பனே, நம்முடைய அருமையான சமூகத்தில் வரும்படியாக ஆண்டவரே எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருக்கிற என் தகப்பனே, மை துதிக்கிறேன் ஐயா, மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் அன்பின் தகப்பனே, குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவரே என்னுடைய தண்டனை எல்லாம் நீர் நீக்கி என்னை ஆண்டவரே இயேசுவின் இரத்தத்தினால கழுவி உம்முடைய குமாரனாக மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். என் பிதாவே, என்னை துதிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு என்னுடைய வாழ்க்கையில என் அன்பின் தகப்பனே உமக்கு சொந்தமாக்கி கொண்டீரே, ஸ்தோத்திரம் ஐயா. தேவா, உம்மை துதிக்கிறேன் ஐயா, உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. இந்த உலக தகப்பனை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அவன் ஒரு பாவியாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையை எவ்வளவு நேசிக்கிறான். என்னுடைய பிள்ளைக்காக எல்லாவற்றையும் செய்கிறதை பார்க்கிறான் ஆண்டவரே. ஆனாலும் என்னுடைய பரம தகப்பன் எனக்காக இந்த உலக பிரகாரமான தகப்பனை காட்டிலும் மிகச்சிறந்ததை எனக்கு செய்திருக்கிறீர். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய சொந்த குமாரனை எனக்கு பலியாய் கொடுத்தீரே. ஆண்டவரே, எவ்வளோ பெரிய விலைக்கரையும் கொடுத்து என்னை மீட்டு கொண்ட என் தேவன் நீர். ஸ்தோத்திரம் தகப்பனே, என்னை துதிக்கிறேன் ஆண்டவரே. நான் ஒரு மகன் என்ற அடிப்படையில் ஆண்டவரே நான் வரும்படியாக எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒருவன் மனம் திரும்பி சிறுபிள்ளையை போல ஆகவிட்டார், அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தகப்பனை நம்புவதை போல ஒரு உலக பிரகாரமான தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு தீங்கு செய்ய மாட்டான். ஆண்டவரே, அவன் எவ்வளவுதான் குறைபாடு உள்ளவனாக இருந்தாலும் உண்மையாய் நேசிக்கிறவனாக இருக்கிற ஒரு உலகப்பிரகார தகப்பனை பார்க்கும் பொழுது, தகப்பனே, என்னை அதிகமாக நேசிக்கிற உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியது ஆண்டவரே. உம்முடைய அருமையான கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்பு கிடக்கிறேன் தகப்பனே. உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியது ஆண்டவரே. உம்முடைய கிருபை எவ்வளோ பெரியது தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் வரும்படியாக எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபை மிக மேன்மையானது ஆண்டவரே. ஆகவே நீர் என்னை நேசிக்கிறதுனால் இந்த உலகத்தில் பாதகமான ஒரு காரியமாய் காணப்பட்டாலும் அது எனக்கு நன்மையாகவே நீர் அமைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் அன்பின் தகப்பனே. ஒருவேளை அதை நான் விளங்கிக் கொள்ள முடியாவிட்டாலும் ஆண்டவரே, நீர் உம்முடைய நித்திய அருமையான கிருபையின்படி திட்டத்தின்படி நன்மையாக எனக்கு நீர் செய்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையை குறைபடான்னு சொல்லுகிறீர். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் என்னை எவ்வளோ நேசிக்கிற இந்த அன்பு எவ்வளோ பெரிது ஆண்டவர். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இந்த உலகத்தில் நம்பிக்கை இல்லை. எத்தனையோ பேருக்கு இந்த உலகத்தில் ஆண்டவரே இந்த தேவனை அறிந்த ஒரு வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. உடைய வாழ்க்கையானது பயத்தினாலும் பலவிதமான காரியங்களால் நிரம்பியதாக இருக்கிறது. ஆனால் என் அன்பின் தகப்பனே, எனக்காக யாவற்றை செய்து முடிக்கிற அருமையான தேவனாக இருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் ஆண்டவர் அவர். தாய் பாலகனை தர மறக்கலானா, நீர் என்னை மறக்க மாட்டீர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரே எனக்கு ஒரு நன்மையை குறைபடாது. ஸ்தோத்திரம் தாப்பனே. உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக தகப்பனே எனக்கு கொடுத்திருக்க இந்த கிருபை எவ்வளோ பெரியது. ஸ்தோத்திரம் தாப்பனே. அன்பின் ஆண்டவரே, எனக்கு முன்பாக இருக்கிற எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் ஒரு பலவீனமான மனிதன். அநேக சமயங்களில் அவிசுவாசமும் ஆண்டவரே பயங்களும் பலவிதமான சந்தேகங்களும் நிரம்பின ஒரு மனிதன் என்று அறிக்கையிடுகிறேன். ஆனால் இவள் எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் கரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவரீர், ஒருவேளை பிசாசு பல விதங்களில் என்னை பயமுறுத்தும்படியாக, அதை சந்தேகிக்கும்படியாக
அல்லது ஆண்டவரே பல விதங்களில் அவன் எதிரடையாக செயல்படக்கூடிய காரியங்கள் இருந்தாலும் ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன், என் பரம தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமில்லாதபடிக்கு அன்பின் தகப்பனே, நீர் எவ்வளோ அழகாக ஆண்டவரே இந்த உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கேன்னு சொன்ன ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவரே அடியேண்டிய வாழ்க்கை நீங்கள் செய்கிற எல்லா அன்புக்காய் ஸ்தோத்திரம். எனக்காக வாக்கெடுங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியான திரியேக தேவனாகி என் கடவுள், என் தேவன் எனக்காக ஜெபிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக பிதாவின் வலது பாரசத்தை பரிந்து பேசுவதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறேன், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரை, போற்றுகிறேன். நீர் ஆண்டவரே மிகப்பெரிய தேவன், வானத்தையும் பூமி படைத்த தேவன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றோ என்று கேட்கிறீர். எனக்காக ஆண்டவரே நீர் சிவந்த சமுத்திரத்தையும் பிளக்க வல்லவராக இருக்கிறீர். ஆம் தகப்பனே, ஒரு இஸ்ரேல் மக்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு எகிப்திலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் முழுமையாக உடைய பிள்ளைகளாக இல்லை. ஆம் ஆண்டவரே, நான் அவர்களுக்காக நீர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்த தேவன். எனக்காக அதைவிட மேலான காரியங்களை செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர், போதுமானவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் எவ்வளோ அற்புதமான காரியங்களை செய்யும்படியாக நீர் ஆண்டவரை ஆயத்தமாக இருக்கின்றா. நீங்கள் என்னுடைய பரம தகப்பன். இந்த வேதத்தில் உள்ள எல்லா அற்புதங்களையும் எனக்காக இன்றும் செய்ய நீர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, பார்வோனுக்கு முன்பாக அவ்வளவான அற்புதங்களை ஆண்டவரே இஸ்ரவேல் மக்கள் கீழ்ப்படியாமல் காணப்பட்ட அவர்களுக்காக நீர் செய்தீர். ஆனால் எனக்காக ஆண்டவரே என் சத்துருவனிடத்தில் நீர் ஆண்டவரே கத்தாவே யுத்தம் செய்கிறவராக இருக்கிறீர், போராடுகிறவராக இருக்கிறீர். என்னை விடுவிக்கும்படியாக நீர் மிகப்பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்பின் ஆண்டவரே, எனக்கு அந்த சிறுபிள்ளை கொத்த வித்து விசுவாசத்தை தாரும். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையினிடத்தில் நான் உனக்கு ஏரோப்ளேன் வாங்கி தரேன்னு சொன்னால் இந்த சிறுபிள்ளை நம்பும். ஆம் ஆண்டவரே, அந்த சிறுபிள்ளை கொத்த அந்த எளிய விசுவாசத்தை எனக்கு தாரும். இந்த சிறுபிள்ளை கொத்த அந்த ஆண்டவரே அந்த நம்பிக்கையை தாரும். அநேக வேளைகளில் எனக்கு புரியல, ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த காரியங்கள். ஆனால் ஒன்று நான் அறிவேன், எதுவும் என்னுடைய நன்மைக்கு எதுவாக நீர் செய்கிற காரியங்கள் தீமைக்கு எதுவாக அல்ல. நிச்சயமாக அவைகள் தீமைக்கு எதுவாக அல்ல, கண்டிப்பாக தீமைக்கு எதுவாக அல்ல. அது என்னுடைய நன்மைக்கு எதுவாக. என் தகப்பனே, நீர் செய்கிற காரியம் எவ்வளோ ஆச்சரியமான காரியம் ஆண்டவரே. எவ்வளோ அற்புதமான தேவன் இவர், எவ்வளோ மகிமையான கர்த்தர் இவர். எவ்வளோதான் நான் ஆண்டவரே சொன்னாலும் போதாது. என்னை காத்து கொள்கிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், என்னை வழிநடத்துகிறவர். நான் தாங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எனக்காக எவ்வளோ பெரிய காரியங்களை நீங்கள் செய்கிறவர் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேதம் முழுவதுமாக எனக்காக நீர் எழுதின புத்தகம். இந்த வேதத்தில் அற்புதங்கள் எல்லாம் எனக்காக செய்யப்பட்டவர்கள். அன்பே தகப்பனே, ஆண்டவரே, என்னை மீட்கும்படியாக உம்முடைய உயிரை என்னை கொடுத்தீர், மற்றெல்லாவற்றையும் கூடாது இருப்பது எப்படி என்று சொல்கிறீர். பரிசுத்த ஆவியானவரை எனக்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீர். என்னை வழிநடத்தும்படியாக, என்னை பலப்படுத்தும்படியாக, என்னை தாங்கும்படியாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற எமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, எவ்வளோ மகிமையான கர்த்தர் நீர், எவ்வளோ மேன்மைக்குரியவர். ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவின் இரத்தத்தினால் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய மரணத்தினால் எனக்கு மீட்பு இருக்கிறது. ஆண்டவரே, இது ஒரு தற்காலிகமான உலகம்.
ஆனால் என்னை இந்த உலகத்தில் நீங்கள் வைத்து என்னை ஒரு ஓக்கத்தோடு வழிநடத்துகிறீர். இந்த உலகத்தில் என்னை வைத்து என்னை ஒரு திட்டத்தோடு வழிநடத்துகிறீர். இந்த உலகத்தில் என்னை வைத்து ஆண்டவரே நீர் அழகு பார்க்கிறீர். ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, நான் ஒரு பாவியான ஒரு மனுஷனாக அலைந்து தெரிந்த ஆண்டவரே கர்த்தாவே, அந்த காலங்களை எண்ணி பார்க்கும் பொழுது அதற்கு முன்பாகவே உமது சார்பில் என் தாயின் கற்பத்திலிருந்து நான் விழுந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எனக்காக நீர் ஆயத்தப்படுத்தின காரியங்களை கண் கண்டதுமில்லை, காது கேட்டதுமில்லை. ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கிற ஆண்டவரே இந்த வெளிச்சத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்திருக்கிற இந்த சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேத புத்தகத்தை எனக்காக நீர் எழுதி ஆண்டவரே மகிமையா எனக்கு கொடுத்திருக்கு. எமக்கு ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, சாத்தான் எப்பொழுதும் என்னில் வந்து அவன் வேத புத்தகத்தை சந்திக்கக்கூடிய காரியங்களை அவன் ஆண்டவரே சொல்லுகிறவனாக இருந்தாலும் ஆண்டவரே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு நான் போராடும்படியாக எனக்கு நீர் அந்த ஆண்டவரே அந்த விழிப்பை கொடுத்திருக்கு. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேதத்தில் எத்தனை அருமையான காரியங்களை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். உண்மை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். உம்முடைய மகிமையை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீர். இந்த உலகத்தில் நான் நம்பிக்கையோடு வாழும்படியாக எனக்கு நீர் அன்பின் தாப்பனே, எனக்கு நீர் ஆண்டவரே இந்த உலகத்தில் நீர் வேதத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் கர்த்தாவே நீர் எவ்வளோ அழகாக வழிநடத்துகிறீர். என்னை தொடுகிறவன் உன் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறேன். இவைகளெல்லாம் என்னுடைய ஆண்டவரே கர்த்தாவே நீதியினால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, எனக்காக நம்முடைய குமாரனுடைய மரணத்தினால அன்பின் தாப்பனே எனக்காக நீர் ஆண்டவரே கர்த்தாவே அழகான காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நீர் எவ்வளவாக ஆண்டவரே வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி என்னை அழைக்க வருகிற தேவனாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல காரியங்கள் ஏன் என்று கேட்கக்கூடிய ஒரு தோல்வியை போல காணப்படலாம். முக்கியமாக இந்த காரியத்தை என்னை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஏன் இந்த காரியம், ஏன் இந்த காரியத்தில் தோல்வி, ஏன் இந்த காரியத்தில் இந்த சூழ்நிலையில் வெற்றி இல்லை என்பதை பார்க்கும் பொழுது தாப்பனே, அதன் மூலமாக எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று கேட்டால் என்னுடைய வாழ்க்கையில் அதை நன்மைக்கு எதுவாக நீர் அனுமதித்திருக்கிறீர். அதை நன்மைக்கு எதுவாகவே நீர் அனுமதித்திருக்கிறீர். ஆண்டவரே, தேவனிடத்தில் அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லுகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மாம்ச இச்சையினால நான் ஒரு காலத்தில் அழிந்து கொண்டிருந்தேன். அது என்னை அழித்து கொண்டிருந்தது. ஒருவேளை என்னை அறியாதிருந்தால், நீர் என்னை ரட்சிக்காமல் இருந்தால் அந்த மாம்ச இச்சையை நான் அழிந்து போயிருப்பேன். ஆண்டவரே, அது ஒரு அரக்கன் போல என்னை அழிக்கும்படியாக எவ்வளோ காரியங்களில் என்னை தாக்கிற்று விழுந்து போன வேலைகள் உண்டு ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே அவைகள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு நீர் உம்முடைய கிருபையை காட்டி வருகிறீர். பரிசுத்தத்தை வாஞ்சிக்கும்படியான ஒரு எண்ணத்தை கொடுத்திருக்கிறீர். ஒரு சோதனை வரும்பொழுதும் கூட இல்லை, நான் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறேன் என்ற உணர்வை கொடுத்து அதை ஆண்டவரை தவிர்க்கும்படியாக, அதை வெறுக்கும்படியாக, அதை நின்று விலகும்படியாக எனக்கு நீர் இந்த சிந்தையை கொடுக்கிறீர். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, என்னுடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், என்னுடைய ஜெபத்தை கேட்கிற என் ஆண்டவர். ஆமாம் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய குமாரன். ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான ஒரு தகப்பனை பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டவரே மகனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவரே அந்தஸ்தை கொடுத்திருக்கிறீர். ஒரு மோசமான தகப்பனும் கூட அவருடைய பிள்ளையினுடைய நலனை விரும்புகிறதை பொதுவாக பார்க்க முடிகிறது. ஒரு மோசமான தகப்பனும் கூட ஆண்டவரே என்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று
விரும்புகிறதை பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, என்னுடைய ஜெபத்தினுடைய அந்த திசையை கூட இன்றைக்கு நீர் மாற்றி இருக்கிறீர். ஸ்தோத்திரம். வழக்கமாக ஜெபிக்கும்படியான ஜெப முறையாக இல்லாதபடிக்கு அன்பின் தாப்பனே, நான் இன்றைக்கு ஒரு குமாரனாக என் தகப்பனிடத்தில் வந்திருக்கிறேன். ஆமாண்டவரே, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, தகப்பனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டியது என்னுடைய விருப்பம் தகப்பனே. வேறு எதுவுமே இல்லை. உம்முடைய நாம மேன்மை அடையணும், உம்முடைய நாம மகிமைப்படணும், உம்முடைய நாமம் ஆண்டவரை உயர்ந்திருக்க வேண்டும். ஆம் தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை ஏற்கனவே திட்டமிட்டு என்னை வழிநடத்துகிறீங்க. ஏதோ திடீரென்று நேரிடும்படியான ஒரு காரியமாக இல்லை. என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே அழகாக நீங்கள் ஆண்டவரே வரைந்திருக்கிறீர். எனக்கு நியமித்திருக்கிற பாதை என்பதை நீர் வைத்திருக்கிறீர். எனக்கென்று ஒரு அழகான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர். அது மெய்யாலுமே ஒரு அழகான திட்டம்தான். ஏன்னா அது என் ஆண்டவரால் எனக்கு திட்டமிடப்பட்டது, என்னுடைய தகப்பனால் எனக்கு திட்டமிடப்பட்டது. இந்த உலகத்தில் அன்பின் தகப்பனே, எல்லாரை காட்டிலும் ஒருவேளை நேசிக்கிறவர்கள் இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஒருவேளை ஒரு தாய் தன்னுடைய மகனை நேசிக்கிற ஒரு நேசம் இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவளும் கூட உதவியற்றவள், அவளுக்கு உதவி தேவை. ஆண்டவரே, ஒரு நேசம் இருக்கலாம். ஆனால் ஒரு தகப்பன் ஆண்டவரே ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பலனும் மற்ற காரியக்கு ஒருவேளை ஒரு விதத்தில் உதவி செய்ய வாய்ப்பு கூட இருக்கலாம். ஆனால் அதுவும் கூட ஒரு எல்லைக்குட்பட்டது. ஆனால் தகப்பனே, நான் உங்களுடைய சமூகத்தில் வரும் பொழுது நான் உடைய பிள்ளையாக நான் வருகிறேன். உம்முடைய பிள்ளையாக நான் வருகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளை என்ற அந்த ஆண்டவரே நிலையில் வருகிறேன். அன்பின் தகப்பனே, என்னிடத்தில் நீதி என்பதில்லை. என்னை நோக்கி பார்க்கும் பொழுது நான் ஒரு அசுத்தன், அந்த மாத்திரன், உள்ளூர் ஆண்டவரே பலவிதமான பாவங்களை கொண்டவன். அன்பின் தகப்பனே, நான் இயேசுவின் ரத்தம், என்னுடைய ஆண்டவரே சகோதரன் இயேசுவினுடைய ரத்தம் முதற்பேரான சகோதரன் என்று சொல்வதை பார்க்கிறோம். என்னுடைய பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரிக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்காக என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். ஆமாண்டவரே, இட்ஸ் ஃபினிஷ்ட். அது முற்று பெற்று விட்டது, அது முடிவு பெற்று விட்டது. அது ஆண்டவரே கர்த்தாவே முடிந்தது என்று சொல்ல என்னுடைய ரட்சிப்பின் காரியத்தை நீ செய்து முடித்தேன். ஸ்தோத்திரம். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, என் ஆண்டவர் எனக்காக என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஆமாண்டவரே, என்னுடைய அனைத்து பாவங்கள், என்னுடைய கடந்த கால பாவங்கள், என்னுடைய நிகழ்கால பாவங்கள், என்னுடைய எதிர்கால பாவங்கள் அனைத்தையுமே என் தகப்பன் ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே கர்த்தாவைகள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது தீர்க்கப்பட்டு விட்டது, கணக்கு முடிந்து விட்டது. ஆகவே தகப்பனே, உம்முடைய பார்வையில் நான் ஒரு நீதிமான். உம்முடைய பார்வையில் நான் நீதிமானாக்கப்பட்டேன். உம்முடைய பார்வையில் ஆண்டவரே நான் ஒரு குற்றமும் செய்யாதவனாய், அன்பின் தகப்பனே உம்முடைய பார்வையில் நான் ஒரு பரிசுத்தவானாய். அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர், நீதியின் சால்வை எனக்கு கொடுத்திருக்கிறீர், என்னை அலங்கரித்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் தகப்பனே. மிகுந்த ஆச்சரியமான ஒரு காரியம் இது. மெய்யாலுமே இது ஆண்டவரே மிகுந்த ஆச்சரியத்துக்குரிய ஒரு காரியமாகவே இருக்கிறது. என்னால் விலகிக் கொள்ள முடியல தகப்பனே. ஆனாலும் நான் நம்முடைய சமூகத்தில் ஒரு தகப்பன் என்ற உரிமையோடு கூட நான் வர விரும்புகிறேன். அது எனக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கிறது, அது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது, அது எனக்கு ஆண்டவரே ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதாக எனக்கு இருக்கிறது. ஆகவே அன்பே தகப்பனே,
உலகத்தில் எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை எதிர்பார்ப்புகள், என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாக எத்தனை சோர்வுகள், தளர்வுகளை சந்தித்தாலும் ஒன்று ஆண்டவரே, இவள் எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில் அறிந்திருக்கிற என் தகப்பன் உண்டு. இவளெல்லாம் எனக்கு இவைகளும் கூட ஒருவேளை தோல்வியாக இருக்கலாம், இழப்பாக இருக்கலாம், எதிர்பாராத ஒரு நஷ்டமாக இருக்கலாம், அல்லது ஆண்டவரே எதுவாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இது என் அன்பின் தகப்பன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு அன்பளிப்பு. ஏன்னா இது என்னுடைய நன்மைக்கு எதுவாக என்னுடைய ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையின் பாதையில் நினைத்திருக்கிற ஒரு காரியம். ஏன் எனக்கு புரியல, ஏன் என்று எனக்கு விளங்க முடியல, ஏன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை அறிந்திருக்கிறேன், இந்த வேதத்தை என் தகப்பன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிற அத்தனையும் உண்மை. இந்த வேதத்துக்கு என் தகப்பன் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்ற இது அவருடைய வார்த்தை. இந்த வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. இந்த வேதம் ஒரு நாளும் ஆண்டவரை தவறாது. வானம் ஒழிந்திடலாம், பூமி ஒழிஞ்சிடலாம், ஆனால் இந்த வேதம் ஒழியாது. இந்த வேதம் ஆண்டவரை தவறாது. இது நம்பத்தகுந்த தேவனுடைய சத்தம். முழுக்க முழுக்க நான் நம்பத்தகுந்த தேவனுடைய வார்த்தை. இது எனக்கு போதுமானது. வனாந்தர பாதையில் நடந்து செல்வதற்கு என்னுடைய கரத்தில் ஆண்டவரே எனக்கு வழிகாட்டியாக நீ கொடுத்திருக்கிறீர். அது போதும், அது எனக்கு போதும் தகப்பனே. இந்த வேதம் எனக்கு போதும். இந்த வேதம் எனக்கு ஆண்டவரே முழுமையானதாகவே போதுமானதாக இருக்கிறது. இந்த வேதம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தவறிழைக்காதது. மேலுமாக என்னை தேறினவனாக நிறுத்தும்படிக்கு இந்த வேதமானது எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதாகவே இருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது எனக்கு போதும். வேதம் அருமையான சத்தியங்களை எனக்கு தகப்பனை கற்றுக் கொடுக்கிறது. நன்றி செலுத்தேன் ஆண்டவரே. இல்லைன்னா இந்த வேதம் இல்லைன்னா நான் சோர்ந்து விடுவேனே. இந்த வேதம் இல்லைன்னா நான் நம்பிக்கை இல்லாமல் போயிடுவேனே. இந்த வேதம் இல்லைன்னா ஏன் குழம்பி போயிடுவேனே. இந்த வேதம் இல்லைன்னா எனக்கு தெரியாதே, ஏன் இது இப்படி நடக்கிறதே. ஆனால் அந்த வேதத்தினால ஆண்டவரே தகப்பனே, நீங்கள் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொடுத்துருக்கீங்க. முக்கியமாக தகப்பனே, இந்த ஆண்டவரே ஒரு எதிர்பார்ப்பு தோல்வியாக காணப்பட்ட இந்த காரியத்தின் வேளையில் எனக்கு இந்த ஒரு சிந்தையை கொடுத்தீங்க. ஆமாம் தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் இதுவும் நன்மைக்கு எதுவாகவே இது ஒரு தோல்வியாக இந்த சூழ்நிலையில் இதை அமைத்திருக்கிறீர். இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைன்னு கூட நான் சொல்லலாம். ஏன்னா என்னுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து நான் பார்க்கும் பொழுது இவ்வளவு நாட்களாக நான் ஜெபித்த அந்த ஜெப வழிமுறையை விட இன்னைக்கு தகப்பனே நான் ஒரு வித்தியாசமாக ஜெபிக்கக்கூடிய ஒரு வழிமுறையின் பக்கமாக என்னை திருப்பி இருக்கிறீங்க. நான் தகப்பனே, நான் அதுக்கு முன்பாக வந்த உம்மை கெட்டி சேர்ந்த ஜெபித்த காரியங்கள் தவறு என்று சொல்லலை. அந்த தேவாதி தேவனாகிய உம்மை ஆண்டவராக நோக்கி பார்த்ததில் தவறு என்று நான் சொல்லலை. ஆனால் ஒன்று, நான் இப்பொழுது என்னுடைய ஜெபத்தில் ஒரு திருப்புதலுக்குள்ளாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் பார்க்க முடிகிறது. ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய சமூகத்தில் வரக்கூடிய ஒரு ஆண்டவரே திருப்பமாக எனக்கு இது காணப்படுகிறது. ஏன்னா இந்த உலக பிரகாரமான ஒரு தகப்பனை நான் பார்க்குறேன். பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக எப்படியெல்லாம் செய்கிறான்னு பார்க்குறோம். ஒரு பெரிய பணக்கார தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கோடி கோடியாக கொடுக்குறான், கோடி கோடியாக சேர்த்து வைக்கிறான், கோடி கோடியாக அவர்களுக்கு அள்ளி ஆண்டவரை கொடுக்கிறான்.
ஒரு சாதாரணமான தகப்பன் கூட தன்னால் முடிந்த வத்தம் ஒரு மிடில் கிளாஸ் அவன் தன்னுடைய பையனை படிக்க வைக்கிறதுக்காக அவங்க எப்படியாவது ஒரு நல்ல நிலையில் வரணுன்றதுக்காக படிக்கிறதுக்காக எவ்வளோ பணத்தை செலவுறாங்க. கஷ்டத்தை கூட சில தாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு பணம் கட்ட வேண்டியதாக இருந்தால் பணம் கட்டுறாங்க. ஒரு ஏழை கூட, ஒரு சாதாரணமான ஒரு மிக வறிய கூலி வேலைக்காரன் கூட தன்னுடைய பிள்ளைன்னு சொல்லும் பொழுது அவன் அவங்களுக்காக தன்னால் முடிந்ததை செய்ய அவன் விரும்புகிறதை பார்க்க முடியதை செய்யறான். இது சாதாரணமாக அந்த உலகத்தில் பார்க்குற ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கீங்க, தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, தன்னிடத்தில் மீனை கேட்கிற தன் மகனுக்கு பாம்பை கொடுப்பானா? பொல்லாதொல்லாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திலிருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்கிறீங்க. இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஒரு திருப்பு முனையாக கூட இருக்குன்னு கூட நான் சொல்ல முடியும். எனக்கு மிகுந்த ஒரு ஆறுதலை கொடுக்கறதாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியும். எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுன்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் இந்த உலகத்தை அப்பன் மகளை பார்க்குறேன். அவங்க வாழ்க்கையில் உண்மையாலுமே பெரும்பாலான ஏறக்குறைய எல்லா நாட்டிலும் சரி, எந்த தேசத்திலும் சரி, இது எந்த விதமான வித்தியாசம் இல்லை. ஒரு நல்ல தகப்பன் பொதுவாக தன்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்துக்காக அவங்க எவ்வளோ செய்கிறத நிச்சயமாக நான் மறுக்கவே முடியாது. ஒரு நல்ல அருமையான உதாரணமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஜெபத்தில் நீங்கள் என்ன அதிகமாக பரமண்டலில் இருக்கிறவங்கள் பிதாவே என்று சொல்லி ஜெபிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்த அந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அன்பின் தகப்பனே நம்மிடத்துல ஒரு குமாரனாக இப்படி ஜெபித்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். அப்பா பிதாவே என்னை சொல்லும்படியான காரியத்தை பார்க்கும் பொழுது தகப்பனே மிக ஆச்சரியமாக இருக்கிறது தகப்பனே. ஆம் ஆண்டவரே, தேவா, சொல்லப்போனா மகன் கேட்கலன்னா கூட அந்த தகப்பன் அவனுக்காக எவ்வளோ திட்டமிடுகிறான். பல மகன் அவன் ஒரு சாதாரணமாக ஒரு படிப்பின் காலத்தில் அதிகமாக சிந்திக்க கூட முடியாதவனாக இருக்கலாம். ஆனால் அந்த தகப்பன் ஒரு முதிர்ச்சி அடைந்தவனாக அந்த பையனுக்கு எவ்வளோ சேர்த்து வைக்கணும், அவனுக்காக எவ்வளோ செய்யணும் அப்படின்னு திட்டமிடுகிறதெல்லாம் பார்க்கும் பொழுது தகப்பனே, உலக பிரகாரமான தகப்பனை விட நீங்கள் கோடி கோடி மடங்கு பெரியவர். சொல்லப்போனால் ஒப்பிட முடியாது. ஏன்னா ஒருவேளை தகப்பனே எந்த ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்காக ஒரு உயிரை கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது ஒரு சந்தேகத்துக்குரிய காரியம் தான் சொல்ல முடியும். ஒருவேளை உயிரை கொடுக்க முடியுமாங்கிறது எனக்கு. ஆனால் தகப்பனே, ஒருவேளை ஏதோ ஒரு சிலர், ஒருவேளை ஒருவன் நல்லவனுக்காக ஒரு மரிக்க துணிவான். ஆனால் தகப்பனே, நான் மோசமாக இருந்த நிலையில் தகப்பனே என்னை நீர் நேசித்தீர். நான் மோசமாக இருந்த பாவியாக இருந்த காலத்தில் என்னை நேசித்தீர், என்னில் அன்பு கூர்ந்தீர். அன்பின் தகப்பனே, உங்களை நான் நேசிக்க எனக்கு கிருபை செய்யும். உங்களை இவ்வளவாக அந்த தகப்பனே நேசிக்கிற அந்த இரக்கத்தை தாரும். அன்பின் தகப்பனே, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான் நீங்கள் அனுமதிக்கிறீங்க. எனக்கு புரியல, எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு விளங்குதல் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு எதிர்காலத்து எனக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கை எப்படி முடியும்,
நான் எப்படி மறிப்பேன் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், ஒரு நாள் நான் மறிக்க வேண்டும். நிச்சயமாக நான் ஒரு நாள் மறிப்பது என்பதை எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போக வேண்டியது நிச்சயம். அன்பித்தாப்பனே, அது நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது, அது சந்தேகம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்பி பார்க்கும் பொழுது, தகப்பனே, நீங்கள் உண்மையாலுமே என்னை கைவிடலைன்னு ஓரளவுக்கு நான் சொல்ல முடியும். ஏன்னா என்னுடைய வாலிப நாட்களில் நான் எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலையாச்சு. முக்கியமாக நல்லா நான் படிப்பதற்கு உதவியாக இருந்த அந்த ஸ்காலர்ஷிப் வேண்டாம் அப்படின்னு தகப்பனே நான் புறக்கணிக்க கிருபை கொடுத்தீர். கூட நான் ஒரு இந்துன்னு எழுதியிருந்தா அந்த அப்ளிகேஷனில் ஸ்காலர்ஷிப் ஃபார்மில் எனக்கு ஒரு நல்ல தொகை கிடைச்சிருக்கும். அதை வச்சுட்டு நான் ஹாஸ்டலில் நல்லா ஒரு ரிச் ஃபுட் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்திருக்கலாம். அது அரசாங்கமே கொடுக்குற ஒரு பெரிய உதவி தான். சொல்லப்போனால் அது என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு உலக பிரகாரமாக எனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கும். எத்தனையோ வேளையில் நான் பட்டினியாக இருந்திருக்கேன். அநேக சமயங்களில் தண்ணீரை குடிச்சிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மார்னிங் போயிருக்கிறேன். அந்த நேரத்தில் எப்படி நான் இருந்தேன் எனக்கு சரியாக நினைவில்லை. எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு சில நாட்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தேன். ஒரு நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எல்லா ஹாஸ்டலில் பாய்ஸ் இந்த மெஸ்ஸில் போய் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக பேசிட்டு கூட்டமாக வர்றாங்க. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நான் கைவிடப்பட்ட தனித்த ஒரு மனுஷனை போல, ஒரு பைத்தியக்காரனை போல, வாழ தெரியாதவனை போல நான் அந்த வாஷ் பேஷனில் போய் தண்ணி குடிக்கிறேன். ஆண்டவர் தகப்பனே, அது எனக்கு ஒரு விதத்தில் ஞாபகம் இருக்குது. அது ஒரு விதத்தில் நான் மறக்கலை. இதை எண்ணி பார்க்கும் பொழுது ஒருவேளை அந்த நாட்களில் தகப்பனே நான் அந்த உலக பிரகாரமான ஒரு சூழ்நிலையில் நான் ஒரு நல்ல செல்வாக்கா இல்லை. காரணம் அந்த ஒரு போய் நான் பேச முடியாது. நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. நான் மறுபடியும் இந்துன்னு சொல்லி எழுதி அந்த பணத்தை வாங்க என்னுடைய இந்த வாலிப நாட்களில் கூட அந்த ஒரு சிந்தையை நீங்கள் கொடுத்தீங்க ஆண்டவரே. அது என்னால் ஆனதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது ஒரு பெரிய தியாகம்தான். ஆனால் அது என்னால் ஆனதல்ல. அதனால் நான் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ கஷ்டங்களின் மத்தியில் நான் கடந்து போன காரியங்களெல்லாம் நான் எண்ணி பார்க்குறேன். அதிகமான வேதனைகள், மன உளைச்சல்கள், பெற்றோர்கள் மத்தியில் எனக்கு பேச்சு மற்ற எத்தனையோ காரியங்களில் நான் தகப்பனே, நான் ஒரு பிழைக்க தெரியாதவன், ஒரு பைத்தியக்காரன், என்ன இந்த மாதிரி இருக்கிறான் ஒரு பைத்தியக்காரன் சொல்லி கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பை கூட வேண்டான்ட்டு எத்தனையோ பேருக்கு ஸ்காலர்ஷிப் வாங்க முடியாது. ஆனால் எனக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய ஒரு தருணத்தை இருந்தது. ஆனால் அதை நான் வேண்டான்ட்டேன். அப்பா, இது மிகப்பெரிய பைத்தியகாரத்தனமாகவே காணப்பட்டது. ஆனால் தகப்பனே, நான் அது என்னால் ஆனதில்லை, உம்முடைய கிருபை. அது ஒன்று சொல்ல முடியாது, உம்முடைய கிருபை என் தகப்பனே, அது உம்முடைய கிருபை. ஆனால் ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் அந்த நாட்களில் நல்ல ஆவிக்குரிய பாடங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. ஏன்னா துன்பங்களின் வேளையில் நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன்னு சொன்னேன். அந்த ஒரு காரியத்தை நான் இன்னும் பார்க்குறேன். ஆமாம் தகப்பனே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். எவ்வளோ உண்மை தகப்பனே.
என்னுடைய வாலிப நாட்களில் என்னை அழகாக நீங்கள் அந்த நாட்களிலும் கைவிடலை தகப்பனே. சொல்லப்போனால் இந்த கோர்ஸை விட்டுட்டே போயிடலாம், இந்த டாக்டர் கோர்ஸ் எனக்கு வேண்டாம், என்னால் படிக்க முடியல, எனக்கு படிப்பும் வரல, நான் ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டாகவும் இல்லையே, அதனால் எத்தனையோ சமயங்களில் நான் இதை வேண்டாம், பேசாமல் நம்ம ஒரு கிளார்க்கோ ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போயிடலான்னு நினைச்ச காரியங்களை நான் இன்னி பார்க்கும் பொழுது, தகப்பனே இவைகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் இவ்வளவு அழகாக என்னை நேர்த்தியாய் நடத்திற்று என்பதை நான் பார்க்குறேன் தகப்பனே. அந்த மெடிக்கல் காலேஜை போகிறதுக்கு முன்னால் கூட தகப்பனே, நானும் என்னுடைய ஒரு நண்பன், ஒரு இந்து நண்பனோடு போனா ஆண்டவர் அறியாத காலம் நானும் கூட பியூசி ஃபெயில் ஆயிருந்தேன்னு நினைக்கிறேன். அவனும் கூட கல்லூரிக்கு போக அது ஏதோ ஒரு சூழ்நிலை நினைக்கிறேன். ஆமாம், ஒரு வருஷம் கல்லூரிக்கு போகலை. அந்த நாட்களில் நாங்கள் 2 பேருமாக இருந்த வேளையில் அரசாங்கம் இந்த பேங்க் எல்லாம் தேசிய மயமாக்குனது ஞாபகம் இருக்கு. தேசிய மயமாக்குனதுனால அநேக வேலை வாய்ப்புகள், ஆமாண்டு பேப்பரில் இந்த மாதிரி கிளர்க்கு இந்த மாதிரி இது போஸ்டிங்காக அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. ஆம் தகப்பனே, உண்மைதான். ஆனால் அதெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது இது உண்மையாலுமே ஆண்டுடைய கரமனை வழிநடத்திட்டுங்கிறது மட்டுமே என்னால் சொல்ல முடியுது. வேற ஒன்றுமே என்னால் சொல்ல முடியல. என்னுடைய நண்பனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல. அப்போ அதிலும் நான் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை தான். ஆனால் ஒரு காலத்தில் ஒரு டாக்டர் ஆகணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் என்னுடைய தோல்வியினால் அந்த எண்ணத்தையெல்லாம் விட்டுட்டு ஒரு கிளர்க்காக போனால் போதுன்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்த அந்த காலத்தில் தகப்பனே, நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு நண்பனுக்கு வேலை கிடைச்சது, எனக்கு வேலை கிடைக்கல. கொஞ்ச காலம் கழித்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அந்த கிளர்க்கு போஸ்ட்டு கால்ஃபர் வந்தது, கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அப்போது நான் அதை அப்ளை பண்ணேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இன்னொரு ஒருத்தர் கூட எனக்கு என்னுடைய வீட்டுக்கு அந்தாண்ட தெருவில் இருக்கிறவங்க கூட அந்த அப்ளை பண்ணி எங்களுக்கு ட்ரெயினில் ஃப்ரீ பாஸ் கொடுத்து சென்னையில் வந்து எழுதும்படியாக அந்த ஒரு லெட்டர் வந்திருந்தது. நான் நினைக்கிறேன், ஆமாம் தகப்பனே, அந்த நண்பனோடு கூட நான் போனேன். அந்த தெரிந்த அந்த ஒரு அவரோட போனேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. நான் போனேன், அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு வேலை கிடைக்கல. ஏன் எனக்கு இந்த ஒரு சூழ்நிலை? தோல்வி மேலே தோல்வி, பியூசில் எல்லாம் தோல்வி, பியூசில் 2 வருஷம் வீணாயிருச்சு. எனக்கு அப்போ ஒன்றுமே புரியல. என்னுடைய அப்பா மிகுந்த கோபக்காரர் என்பதை நீர் இருந்திருக்கீங்க தகப்பனே. அந்த நாட்களில் நான் எப்படி அப்போ சொல்லப்போனால் நான் ஆண்டவர் அறியலை தான், ஆனால் கூட எனக்கு அந்த பொதுவான கிருபையை நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அது நான் நினச்சி பார்க்குறேன். ஏதோ தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு பொதுவான கிருபை எனக்கு. என்னுடைய சகோதரன் ரொம்ப கோபப்படுவார். அப்பா அம்மா திட்டுனா ரொம்ப கோபம் வரும். ஒரு சமயத்தில் பிளேட்டில் சாப்பாடு போட்டுட்டு அப்படியே அப்பா திட்டுனாருன்னு அந்த பிளேட் அப்படியே கீழே போட்டார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் என் வாழ்க்கையில் நான் அந்த மாதிரி எதுவும் அப்பா திட்டுனாலும் கூட நான் அமைதியாக போக முடியாத ஒரு குணத்தை எனக்கு கொடுத்தேன். அது ஒரு பொதுவான கிருபை என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். நடுத்தெருவில் ஒரு முறை அப்பா ஸ்கூலுக்கு போகும் பொழுது வாட்சை மறந்துட்டாராகவே கூப்பிட்டு அந்த வாட்சை எடுத்துகிட்டு வானார். அவருடைய உள்ளத்தில் என்னை குறித்து அவ்வளோ ஒரு கசப்பு அவருக்கு இருந்தது, அவ்வளோ ஒரு வெறுப்பு இருந்தது. அதனால் இந்த வாட்சை வாங்கிட்டு தெருவில் எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்காரி என் முகத்தில் துப்பிட்டாரு. ஆனால் கூட நான் ஒன்றுமே சொல்லலை. அதை துடைச்சிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். அதுவும் கூட ஒரு பொதுவான கிருபை. ஆமாம் தகப்பனே,
ஆண்டவர் அறியாத மக்கள் மத்தியில் பொதுவான கிருபையை நீர் எவ்வளவு அழகாக கொடுத்து கூட வழிநடத்திருக்கிறீர். இதெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது தகப்பனே, நிச்சயமாக என் தகப்பனாக என்னை எவ்வளவு அழகாக வழிநடத்தியிருக்கு என்பதை நான் எண்ணி பார்க்கும் பொழுது தகப்பனை எம்மை துதிக்கிறானா. தகப்பனை நான் அந்த மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போனேன். மிகவும் ரொம்ப சோர்ந்து போன நிலையில் தகப்பனே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இப்படி என்னுடைய வாழ்க்கை ஆயிடுச்சே, எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு எந்த விதமான எதிர்காலமும் இல்லை அப்படின்னு நான் சொல்லி ஜெபம் பண்ண ஆண்டவரே. அந்த நாட்கள் அந்த யோவானில் சொன்ன அந்த வசனம் அடிக்கடி எனக்கு ஞாபகம் வந்தது. அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் உங்களை திக்கற்றவர்களை விடேன். ஆமாம் தகப்பனே, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏறக்குறைய நான் பைபிள் படிக்கலான்னு எடுத்தா உடனே அந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வரும். அல்லது அந்த வசனத்தை டக்குன்னு நான் பார்ப்பேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அந்த வசனத்தை நான் டக்குன்னு பார்ப்பேன். அப்போ நான் அடிக்கடி நினைச்சிருக்கிறேன். இப்போ நான் அதை நினைச்சு பார்க்குறேன். அது ஒரு சாதாரணமான சம்பவம் என்று நான் எடுத்துக்கொள்ள முடியாது இப்போ பார்க்கும் பொழுது. ஏன்னா அந்த நாட்களில் என் ஆண்டவர் அதன் மூலமாக என்னிடத்துல பேசிட்டு இருந்திருக்கார். நிச்சயமாக அதன் மூலமாக என்னிடத்துல அவர் நிச்சயமாக அவர் பேசியிருக்காருங்கிறது என்னால் இப்போ நான் விளங்கிக் கொள்ள முடியுது தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, நீர் எவ்வளோ அழகாக நீ சொல்லியிருக்கிறீர் தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, சத்திய ஆவியானவரை கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொல்லியிருக்கிறீங்க. எவ்வளவு அழகாக ஆண்டவரே சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் அதை நினைக்கி பார்க்கும் பொழுது தகப்பனே, எவ்வளவு அழகாக ஆண்டவரே, ஐ வில் நெவர், ஆண்டவரே நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. நான் உங்களை திக்கற்றவர்களாக, அதாவது எந்த விதமான கதி இல்லாம போறதுக்கு நான் உன்னை விட மாட்டேன். எவ்வளவு அழகா நீங்க சொன்னீங்க. அப்போ ஒருவேளை இது ஒரு வசனம் அந்த இது தானா வந்தது மாதிரி நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவரே, நான் என்னைக்கு பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக அது நீங்க அன்னைக்கு பேசியிருக்கீங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நான் உங்களை திக்கற்றவராக கர்த்தாவே, நீங்க எவ்வளவு அழகாக ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆமா தாப்பனே, நான் அதை யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே, தேவா, மிக அருமையான ஒரு வாசனம் தான் அது. ஆமா ஆண்டவரே, நீங்க அழகாக சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அதுக்கு நான் யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க அது உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கையில ஐ வில் நெவர் லீவ் யூ ஹெல்ப்லெஸ் நினைக்கிறேன் ஆங்கிலத்துல. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, நீங்க அழகாக சொன்னீங்க. ஆனா அநேக முறை உண்மையிலுமே ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதை நான் இனி பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவரே, அது நீங்க பேசின அருமையான வார்த்தை. அதை நான் படிக்கும் பொழுதுதான் இப்ப எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஆமாண்டவரே, இன்னும் அருமையாக அந்த நாள்ல என்னோடு கூட நீங்க இருந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, என்னோடு கூட நிச்சயமாக நீங்க இருந்திருக்கிறீங்க. நிச்சயமாக ஆண்டவரே தகப்பனே, என்னை நீங்க கைவிட மாட்டீங்கன்னு சொன்ன அந்த காரியத்தை நான் ரொம்ப நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொன்ன அந்த வசனம் எனக்கு ஒரு விதத்துல சொல்ல போனா, ஆமாண்டவரே, ஆங்கில ஐ வில் நாட் லீவ் யூ அஸ் ஆர்ஃபன்ஸ் சொல்லி இந்த 14-18 நான் வாசிக்கும் பொழுது, யோவான் இந்த 14-18 அஸ் ஆர்ஃபன்ஸ்ன்னு கூட ரொம்ப அழகான ஒரு மொழிபெயர்ப்பாகவே இருக்குன்னு நான் சொல்றேன். ஐ வில் நெவர் லீவ் யூ ஆர்ஃபன்ஸ். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆமாம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். உங்களிடத்தில் ஒரு ஐ வில் நாட் லீவ் தி கம்ஃபர்ட்லெஸ். இன்னொரு மொழி நெவர் லீவ் யூ அஸ் ஆர்ஃபன்ஸ். ஆமாம் ஆண்டவர், அதுக்கு விட அதோடு கூட அந்த இதில் ஏசாயாவில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க,
ரொம்ப அழகான ஒரு வசனம். அதுக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஏசாயால இன்னும் அழகாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதை எண்ணி பார்க்கும் பொழுது நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அது ஒருவேளை அந்த நாளில் எனக்கு எவ்வளோவான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒன்று நீங்கள் கண்டிப்பாக சொன்னீங்க. என் அன்பின் தகப்பனே, நீங்கள் சொன்ன அந்த காரியத்தை நான் நினைவு கூறுகிறேன். எவ்வளோ அழகாக நீங்கள் ஆண்டவர் தகப்பனே இந்த ஏசாயாவின் புத்தகத்தை பார்க்கும் பொழுது நான் இன்றைக்கும் நான் திரும்பி பார்க்குறேன். உலக சூழ்நிலையில் நான் நிச்சயமாக ரொம்ப சோர்ந்து போன ஒரு நிலை தான். நான் மறுக்க முடியாத ஒரு காரியம்தான் தகப்பனே. நான் ரொம்ப அந்த ஏசாயா 60:15 நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். whereas thou hast been forsaken and hated. ஆமாண்டவரே, நான் கைவிடப்பட்டுட்டேன். இவனை பிரயோஜனம் இல்லை, இவனை படிக்கிறதும் பிரயோஜனம் இல்லை, இவன் தேர மாட்டான். ஏன்னா நான் அதிகமாக ஃபெயில் ஆகிட்டேன். ஒரு சமயத்தில் 6 முறை ஒரு பாடத்தை எழுதி தான் பாஸ் ஆனது. அது கூட ப்ரொஃபஸராக பார்த்து ஓரல் மார்க்கை போட்டு எனக்கு பாஸ் பண்ணி விட்டார். எனக்குன்னு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு ப்ரொஃபஸர், அவர் ஒரு மாதிரி லிம்பிங் ஹேண்டிகேப்ட். ஒரு அந்த நேரத்தில் என் மேலே ஒரு அக்கறையை நீங்கள் அவருக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு பிராமின் அவர். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு அக்கறையை நீங்கள் கொடுத்ததை நான் எண்ணி பார்க்கும் பொழுது தகப்பனே, நான் யோசிக்கிறேன், அது கூட ஆண்டவராக பார்த்து அந்த மனுஷனுடைய உள்ளத்தில் அதை எண்ணத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் அதுக்கு மேலே ஓரளவு அப்படி 3rd இயர் 4th இயர் ஃபைனல்னு வரேன். ஏன்னா அந்த 2nd இயர் ஒரு பெரிய ஹேர்டலாக இருந்தது. அதுக்கு மேலே நான் தாண்டுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதில் 2.5 வருஷம் நான் அப்படியே தேங்கிட்டேன். அது கோர்ஸு 1.5 வருஷம் நினைக்கிறேன். அதோட 4 இயர்ஸ் நான் 2nd இயர் மட்டும் படித்தேன். 2nd இயர் மட்டும். அதை நான் எண்ணி பார்க்கும் பொழுது ரொம்ப உண்மையாலுமே நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாக வைப்பேன். I will make thee an eternal excellency, a joy of many generations. இது நான் பார்க்கும் பொழுது தகப்பனே, என் வாழ்க்கையில் தகப்பனே, அப்போல்லாம் நீங்கள் என்னோடு கூட இருந்தீங்க. இல்லைன்னா அதை கடந்து போயிருந்திருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் பாவத்தை, ஒரு வாலிபனாக என்னுடைய பாவத்தினுடைய பயங்கரமான ஈர்ப்பு. ஒருவேளை நான் வசதிகள் வாய்ப்பு இருக்குமானா, ஒரு ஆண்டவரே அறிந்திருந்தால் கூட அந்த பாவத்தின் பக்கமாக நான் இழுக்கப்பட்டு போயிருப்பேனோ, அதிகமாக நான் ஒரு வீழ்ச்சிக்குள்ளே போயிருப்பேன்னு தெரியல. அப்போ கூட பாவத்தினுடைய வீழ்ச்சி, பாவத்தினுடைய ஈர்ப்பு வீழ்ச்சி இல்லைன்னு நான் கம்ப்ளீட்டாக சொல்ல முடியல. ஆனால் அது ஒருவேளை கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் நான் காணப்படுவதற்கு ஏதான வாய்ப்பு இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஃபுல்லாக ஞாபகம் இல்லை. ஆனால் ஒன்று, நீங்கள் அருமையாக என்னை வழி நடத்தியிருக்கீங்க. இன்றைக்கி என்னை இந்த அளவுக்கு வச்சுருக்கீங்கன்னா அது உங்களுடைய கிருபை. ஆனாலும் உன்னை நித்திய மாட்சியமாக வைப்பேன், தலைமுறை தலைமுறை மகிழ்ச்சியாக வைப்பேன். இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரு ஊழியத்தில் வச்சு என்ன இம்மட்டும் நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீங்கன்னா, இம்மட்டும் என்னை தாங்கியிருக்கீங்கன்னா அது உங்களுடைய கிருபை. அன்பின் தகப்பனே, அப்பா, என்ன பரம தகப்பனே, என் பரம அப்பாவே, என் பரம அப்பாவே, அப்பா பிதாவே, இது உங்களுடைய கிருபை தகப்பனே. என்னுடைய வாழ்க்கையில் உதவி செய்யுங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் தகப்பனே, சில ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபித்து வருகிறேன். முக்கியமாக இந்த ஆத்மாவை ஜெபிக்கிறேன். ஆனால் அந்த ஆத்மாவில் மாற்றத்தை என்னால் அதிகமாக பார்க்க முடியல. ஆனால் தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். இல்லைன்னா தகப்பனே, ஐயோ அந்த ஆத்மா ரட்சிக்கப்படலன்னா தகப்பனே, என்னுடைய முடிவு எவ்வளோ பயங்கரம். இன்றைக்கி மனிதர்கள் தன்னுடைய ஆத்மாவை குறித்து அவங்க எண்ணி பார்க்க முடியாதவர்களுக்கு இந்த உலகம் பயங்கரமாக ஆட்கொண்டிருக்கிறது. இந்த உலகம் அவர்களை எவ்வளோ பயங்கரமாக இழுத்து கொண்டு போயிட்டுருக்கு. எத்தனையோ பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து தகப்பனே
உண்மையான ஒரு கரிசனையற்றலாய் வாழ்கிற ஒரு காலமாக இருக்கு. பணம், புகழ், பொருள், பொன் அதைத்தான் நாடுறாங்க. ஆனால் ஆண்டவரை தேடுறதுல அவங்க ஜாக்கிரதையா இல்லை. ரட்சிப்பை இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருக்கிற ஒரு காரியமாக தான் இருக்கு. நேசமில்லை தாப்பனே, நான் பிரசங்கிக்கிறேன், எவ்வளோ நல்ல சத்தியத்தை போதித்தா கூட அநேகருடைய உள்ளம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு நான் பார்க்க முடியாது. அது ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குன்னு தான் நான் சொல்லணும். அன்பின் தாப்பனே, அது நிச்சயமாக ஒரு ஏமாற்றமாகத்தான் இருக்குன்னு தான் சொல்லணும். இல்லை, எந்த விதமான சந்தேகம் இல்லை, அது ஒரு ஏமாற்றம் தான். தகப்பனே, நான் மறுக்க முடியாது. ஆனால் ஒன்று தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எவ்வளோ காரியங்களில் எத்தனையோ ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுத்து என்னை வழி நடத்தியிருக்கீங்க. முக்கியமாக அந்த ஒரு 17 வருஷம் ஒரு ஆர்மேனிய கொள்கையினால் நான் அதிகமாக தகப்பனே வழிநடத்தப்பட்ட பல தோல்விகள், பல காரியங்கள், அந்த கிருபையின் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு நாள் நான் அந்த நாளை மறக்க முடியாது. நான் சேலத்துக்கு லீவில் வந்திருந்தப்போ ஒரு சின்ன புத்தக கடையில் போயிட்டு நான் வாங்கின அந்த புத்தகத்தை நான் யோசித்து பார்க்குறேன். நான் அந்த புத்தகத்தை வாங்கி அதை எப்படி படித்தேன், அது எனக்கு அவ்வளோ பெரிய ஆங்கில அறிவுன்னு நான், அது ஆங்கில புத்தகம். ஆனால் என்ன வாழ்க்கையில் அதை எப்படி நீங்கள் ஒரு மாற்றத்தை உண்டாக்குனீங்க எனக்கு முன்னால் உண்மையை அவளையும் கூட முடியல. ஆனால் இந்த கிருபையின் சத்தியத்தை குறித்த ஒரு சின்ன ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ளாக நான் பின்பற்றி வருகிற இந்த சத்தியம் சரியில்லைன்னு ஒரு உணர்வை கொடுத்ததை என்னால் நான் தகப்பனை நான் யோசிக்க முடியுது. அதுவும் உங்களுடைய செயல்தான். ஆமாங்க தகப்பனே, அது நீங்கள் செய்யாமல் இருந்தால் அது நிச்சயமாக ஒரு சின்ன புத்தகம், ஒரு 11 ரூபான்னு நினைக்கிறேன், 10 ரூபா 12 எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த ஒரு சிறிய புத்தகம் எங்கேயோ இங்கிலாந்தில் பிரசங்கித்த அந்த எழுதின ஒரு புத்தகம், ஸ்பர்ஜன் எழுதின புத்தகம், என்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை நான் கொடுக்கும்னு நான் நினச்சி கூட இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் தகப்பனே, இவ்வளோ அருமையாக என் வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள எனக்கு கொடுத்தீங்க கிருபை. இப்போ என்னால் சொல்ல முடியும், இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். இதை தவிர சத்தியமில்லை. ஒரு காலத்தில் பல ஆசிலேஷன்ஸ், தடுமாற்றங்கள், விளங்கி கொள்ள முடியாத சூழ்நிலையாக இருந்தது. ஆனால் என் வாழ்க்கையில் இன்றைக்கு அந்த கிருபை கொடுத்திருக்கேன், இது தவிர சத்தியம் இல்லை. ஆகவே முழு மனதோடு இந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்ளவும் அதை போதிக்கவும் எனக்கு நீங்கள் இன்னைக்கு உதவி செய்கிறீங்க. நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் செய்கிற பல ஊழியங்களின் மூலமாக, யூடியூப் மற்ற காரியம் மூலமாக எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறதை குறித்தும் கேட்கும்படியான ஒரு தருணங்களை கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. எத்தனையோ அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, அநேகரை திருப்பிக் கொள்ளும், அநேகரை திருப்பிக் கொள்ளும் என் அன்பின் தகப்பனே. அநேகரை நீங்கள் கிருபையாய் திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே. விசேஷமாக இந்த ஆத்துமாக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீங்கள் ரட்சிக்கணும், நீங்கள் தான் ரட்சிக்கணும். இந்த சபைக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் தான் உயிர்மீழ்ச்சி அனுப்பணும் தகப்பனே. நீங்கள் தான் உயிர்மீழ்ச்சி அனுப்பணும். நீங்கள் ஒரு ஆத்துமாவில் கிரியை செய்யலாம். பசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறேன். பசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிற, எங்களோடு இருக்கிறார், எங்கள் மத்தியில் பணி செய்கிறார். இந்த உலகத்தில் பொதுவான கிருபையின் மூலமாகவும் சிறப்பான கிருபையின் மூலமாகவும் ஆச்சரியமாக அவர் கிரியை செய்கிறார். ஸ்தோத்திரம் தகப்பனே, அருமையான தகப்பனே, ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, தேவா, நீர் இறங்கும், கிருபை காட்டும், ஆத்துமாக்களை ரட்சியும். ஐயோ தகப்பனே, நித்தியத்தை எண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாதில்லை. நீர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. சொல்லப்போனால் நரகம் என்பது உண்மை. இந்த உலகத்திலிருந்து எந்த ஒரு மனுஷனும் போய் நரகத்தை பார்த்ததில்லை, பார்த்து வந்ததும் இல்லை, வேதம் சொல்லுது. ஆனால் அங்கிருந்து வந்த இயேசு கிறிஸ்து அதை குறித்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார். மோட்சத்தை குறித்து சொல்லியிருக்கிறார்.
நரகத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். சொல்லப்போன நரகத்தை குறித்து அதிகமாக சொல்லி எச்சரிச்சிருக்கிறார். ஐயோ, இன்றைக்கு எத்தனையோ மக்கள் ஒரு நாளைக்கு 1,50,000 மக்கள் மரிச்சிடுறாங்க. அன்பின் தாப்பனே, எத்தனையோ மக்களை நான் எண்ணி பார்க்கும் பொழுது ஐயோ, ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டாரா? அக்கிரமல் பால் மரித்தவுடன் உயிர்ப்பித்தார்னு சொன்னமாக. அன்பின் தாப்பனே, ஆத்துமாக்களை ரட்சியும் தகப்பனே, ஆத்துமாக்களை ரட்சியும். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, ஒரு சிறிய எண்ணத்தினால கொஞ்சம் அந்த சில மாதங்களுக்கு முன்னால சுகர் அதிகமாகிறதுனால கூட எனக்கு அதிகமாக சுகர் ஆயிடுச்சு. ஆகவே வாக்கிங் நான் ரொம்ப நாள் போகாம விட்டதுனால வாக்கிங் போகணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தீர். வாக்கிங் போகும் பொழுது இன்னொரு எண்ணத்தை கொடுத்தீர். ஏன் வாக்கிங் நம்ம ஏன் போகணும்? அந்த டைம் ஏன் வேஸ்ட் ஆகணும்? அந்த நேரத்தில் ஜாம் பண்ணலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தீர். அதுக்கு அடுத்த நாள் அந்த ஜெபத்தை என் பதிவு செய்து போட்டா. ஏன்னா அந்த நாளில் அந்த ஜெபம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது எனக்கே. ஆகவே இதை பதிவு செய்து போட்டா ஒருவேளை யாராவது ஒரு சிலருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வாய்ப்பு இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்தீங்க. ஆகவே அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து குறைந்தது 1 மணி நேரமாவது, குறைந்தது 1 மணி நேரமாக ஜெபிக்க நீ வழி நடத்துகிறீர். மற்ற நேரங்களிலும் ஜெபிக்கும்படியாக எனக்கு நீர் விசேஷமாக ஆண்டவரை என் தகப்பனாக பார்க்கிற அந்த வேளையில் இன்னும் அதிகமாக நான் ஜெபிக்கக்கூடிய ஒரு அந்த காரியத்தை நான் பார்க்குறேன். அது எனக்கு இன்னும் அதிகமாக தகப்பனை பிரயோஜனமாக இருக்கிறதை நான் பார்க்குறேன். இன்னும் அதிகமாக என் தகப்பனிடத்தில் நான் கிட்டி சேரும்படியாக எனக்கு உதவியாக இருக்கிறது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நஷ்டம் இல்லை, எதுவுமே இழப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இந்த அப்பா பிதாவே என்ற அந்த காரியத்தை கூட சந்தித்த இந்த ஒரு சிறிய இழப்பின் மூலமாக ஏன் தகப்பன் இதை அனுமதிச்சார்னு சொல்லி யோசிக்கும் பொழுது நன்மைக்கு எதுவாகத்தான். ஒரு நன்மைக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவான்ற காரியம். தகப்பனை வருகிற நாட்களில் எத்தனையோ ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்க கடமைப்பட்டவன் வைத்திருக்கிறேன். ஆத்மா பாரத்தோடு எத்தனையோ அழிந்து போற ஆத்மாக்கள் எனக்கு இவ்வளோ பெரிய வெளிச்சத்தை கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ பெரிய மீட்பை கொடுத்துருக்கீங்க. தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பேன். நம்பிக்கையோடு ஜெபிப்பேன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கேளுங்கள் திறப்படும், தேடுங்கள் கண்டடையில், தட்டுங்கள் திறக்கப்படும். நீங்கள் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டீங்க. இல்லை நான் சொன்னேன் ஆனால் இதை செய்ய முடியாதுன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நிச்சயமாக எனக்கு தரும். அழிந்து போகிற எத்தனையோ ஆத்துமாக்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அநேக ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஐக்கியத்தின் ஊழியர்களுக்காக இன்னும் பல ஊழியர்கள் தடுமாறுகிறாங்க. குடும்பங்களில் பல போராட்டங்கள், பல சபைகளில் உயிர்மீழ்ச்சி தேவை ஆண்டவரே. தகப்பனே, பல சபைகளில் உயிர்மீழ்ச்சியை அனுப்பும். எத்தனையோ சபைகளில் உயிர்மீழ்ச்சி தேவை. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். ஐயோ, பயங்கரமான காலமாக இது இருக்கிறது. இந்த தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டிய காரியம் உண்டு. மேற்கத்திய நாடுகளாக நீ பார்க்கும் ஒரு காலத்தில் இவ்வளோ சத்தியத்தின் வெளிச்சம் இருந்த காலங்கள் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு சத்தியத்தின் வெளிச்சம் இருந்த காலங்கள் போயிடுச்சே. இன்னைக்கு இருண்டு கிடக்கிறது. மேற்கத்திய தேசங்கள் இன்னைக்கு இருண்டு இருக்கிறது ஆண்டவரே. வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இல்லாதனால இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் வெளிச்சம் இல்லை, இருண்டு இருக்கிறது ஆண்டவரே. இதே கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு இருளடைந்துருச்சு. தகப்பனே, கணவன் மனைவி மத்தியில் சண்டைகள், பிள்ளைகள், விசுவாசம் இல்லை ஆண்டவரை, கனப்படுத்தக்கூடிய மனதில்லை ஆண்டவரே. உலக கவலைகளினால, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால, மற்ற சிற்றின்பத்தின் பிரியத்தினால இன்றைக்கு எவ்வளோ வேதத்தை கேட்குறாங்க, சத்தியத்தை கேட்குறாங்க, சர்ச்சுக்கு சரியாக வர்றதில்லை, ஜெப கூட்டங்களுக்கு வர விரும்புறதில்லை. இப்படி வந்தாலும் சத்தியத்தை கேட்டாலும் அவங்க கேட்குறாங்கன்னா எந்த விதமான பாதிப்போ மாற்றத்தையோ அவங்க வாழ்க்கையில் பார்க்க முடியல. தகப்பனே, எவ்வளோ உண்மை. ஆனால் அவளுக்காகலாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு பெரிய காரியம் உண்டு. ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாளாக ஜெபித்ததை விட இன்றைக்கு ஒரு திருப்பமான ஒரு ஜெபத்தை கொடுத்து ஸ்தோத்திரம்.
ஒரு திருப்பமான ஒரு ஜெபம் என்ன? நான் ஆண்டவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக உரிமையோடு பேச, உரிமையோடு அவரிடத்துல நான் ஜெபிக்க, உரிமையோடு அவரிடத்துல மன்றாட, அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக எவ்வளோ ஜெபிக்க வேண்டிய காரியங்களுக்குரிய அதில் நான் நம்பிக்கையோடு ஜெபிக்க எனக்கு நீங்கள் இரக்கத்தை காட்டியிருக்கிறீங்க. இதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வருகிற காலங்களில் நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இந்த ஜெபங்கள் அநேருக்கு, எனக்கு மட்டுமில்லை அநேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லித்தான். ஏதோ நான் ஜெபிக்கிறேன் அப்படின்றத காட்டும்படியாக அல்ல, நேருக்கு பிரயோஜனமாக இருக்கின்ற ஒரு பாரத்தோடு இதை பதிவு செய்து வெளியிடும்படியாக நீ செய்து வருது. ஸ்தோத்திரம் தாப்பனே, கிருபையாயும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.